வெயில் காலங்களில் நம்ம தோலுக்கு அடியில் உள்ள இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சிரும். கிட்னியும் இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வேர்வை சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டும் சேம் வேலை தான் பார்க்குது. கழிவுப் பொருட்கள் வெளியேற்றல சேம் வேலை. யூரியா இருக்கு இல்லையா, யூரியா உப்பு, அந்த உப்பு சோடியம் சால்ட்டு இதெல்லாம் வெளியேற்றுறது சாதாரண உப்பு நம்ம சாப்பிட்றோம்ல அளவில் அந்த சோடியம் வெளியே போச்சுன்னா அதோட வாட்டரும் போயிடும், வெளியில் போயிடும். சோடியம் உப்பு தனியாக போகாது, கூடவே வாட்டரையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போகும். அப்போ நிறைய வேர்க்குதுன்னா என்ன அர்த்தம்? உப்பு வெளியில் போகும்போது வேர்வையும் சேர்த்து நீரையும் சேர்த்து வெளியில் கொண்டு வந்துடும். வெளியில் கொண்டு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெயிலில் அது கடை காஞ்சிரும். நம்ம உடலை கூலாக்குறதுக்கும் அது ஒரு மெக்கானிசம். உடலில் உள் உறுப்புகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த தோல் தான் நமக்கு கம்ப்ளீட் கவர். இது ஒரு இன்சுலேஷன் மாதிரி. இது கூலாக இருக்கணும் எப்படி? நீங்கள் வேர்வை அதிகமாக வந்த பிறகு உடலில் உள்ள சூட்டை எடுத்து நிறைய ஆவி ஆகுது, அப்போ உள்ள உறுப்புகள்லாம் கூல் ஆகுது. அப்போ இதில் வெயில் நேரங்களில் சால்ட் வெளியில் போகும்போது வாட்டர் வெளியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலில் நீர் சத்து குறையும். இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி குடிக்கணும். அதனால் நம்ம ஆட்களும் தப்பாக எடுத்துக்கிறானுங்க. பிடிக்கண்டா தண்ணி அடிக்க சொன்னாரோன்னா குடிக்க சொன்னாரா தெரியாமல் காலையிலே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான். காலையில் வெயில் காலமாக இருக்குது, காலையிலே டாக்டர் நேற்று சொன்னார் தண்ணி குடிக்க சொன்னாரோ அடிக்க சொன்னாரோ தெரியல, எதுக்கும் ரெண்டையும் செய்வோம். அவனு போய் காலையில் அடிச்சுட்டு அப்புறமே தண்ணி குடிச்சிக்கிறான். அதனால் இதுதான் நாட்டில் நடக்குது. ஆனால் தண்ணி நிறைய குடிக்கணும்னா ஒரே நேரமாக நிறைய குடிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கூட 2 வேளையாக அவர் சிப்ஸாக வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே வரணும். கூல் வாட்டர் குடிக்கக்கூடாது. கூல் வாட்டர் எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்லை. நிறைய பேருக்கு கூல் வாட்டர் பிடிக்காமல் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அல்லது அந்த கூல் வாட்டர் போய் அந்த நார்மலாக இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை சுருக்கிறோம். அப்போ அதுலேயும் நிறைய டேஞ்சர் வருது. நீங்கள் கூலான வாட்டர் உள்ளுக்குள்ளே போகும்போது மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் கூட சுருக்கம் சில நேரங்களில் இரத்த உறைவு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி கூட வரலாம். கூல் வாட்டர் குடிக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் வரும். அதுவும் போக எந்த வகையிலையும் அந்த நீர் தேவையை அது பூர்த்தி பண்ண போகிறதில்லை. நிறைய தண்ணி குடிக்கணும். அது இளநீராகவும் இருக்கலாம். பொட்டாசியம் சால்ட்டு நமக்கு தண்ணியில் வேர்வையில் போகிறதுனால அது சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சோடியம் உள்ள சால்ட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கலாம். அப்போ சால்ட் ரீப்ளேஸ் பண்ணுது. சிட்ரிக் ஆசிடும் நல்லது தான், அசிடிட்டி கிடையாது அது. அதனால் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கலாம், அல்லது இளநீர் எடுத்துக்கலாம், அல்லது பதநீர் எடுத்துக்கலாம். சுகர் இல்லாதவங்க தண்ணீர் நிறைய குடிக்கணும். அது கூல் வாட்டர் குடிக்கக்கூடாது. கூல் வாட்டர் நல்லதில்லை. ஒரு சிப்ஸ் ஆஃப் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக இளம் சூட்டில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலில் உள்ள வாட்டரை ரீப்ளேஸ் பண்ண உங்களுக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்துடும். வெளியில் போயிட்டு வந்த உடனே ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது. அது நல்ல பழக்கம் இல்லை, நல்லதும் இல்லை, உடலுக்கு நல்லதும் இல்லை.